செபுலூன் நாடும் நப்தலி நாடும் புறஜாதிகளுடைய தேசமாகிய இருளில் இருக்கும் ஜனங்கள். எப்படி இருக்கிறார் ஜனங்கள்? இருளில் இருக்கும் ஜனங்கள். அல்லேலூயா. ஆமே. நப்தாலி தேசத்திலே, செபூலூன் தேசத்திலே, ஆமே, இயேசு கிறிஸ்துவின் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டணம், அந்த தேசம், அங்கிருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்? அவர்கள் இருளில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேசத்தை இருள் மூடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்கள் மேலே இருள், ஆமே, மூடியிருந்த ஒரு பட்டணம், இருள் மூடியிருந்த தேசம், இருள் மூடியிருந்த ஜனம். அல்லேலூயா. இந்த இருள் மாறணுமானால் அந்த பட்டணத்தில் இயேசுவின் கால் வைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் என் கூட வரணும். ஸ்தோத்திரம். ஆமென். பைபிள் வசனம் புதிய ஏற்பாடில் சுவிசேஷத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஒரு பட்டணமே, நப்தாலி, செபூலூன் என்கிற அந்த 2 தேசங்கள், அந்த பட்டணங்கள், அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாவரும் எப்படி இருக்கிறார்? இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெளிச்சம் என்ன என்பதை அவருக்கு தெரியவில்லை. வெளிச்சத்தை அவர் பார்த்ததில்லை. ஆமை. வெளிச்சம் என்பது அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் வாழ்நாள் எல்லாம் ஒரு இருளுக்குள்ளே, ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையில, ஆமை, ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையில, இருள் மூடிக்கொண்ட வாழ்க்கையில, ஆமை, சாத்தான இருளினாலே மூடப்பட்ட ஒரு தேசமாக, ஜனங்களாக, ஒரு கூட்டமாக, ஒரு விடுதல் இல்லாமல் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் விடுதலையாகணுமானால் இந்த இருள் மாற வேண்டும். இந்த பட்டணம் விடுதலையாக மாறணுமானால் இந்த இருள் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த இருள் எப்படி மாற முடியும்? இந்த பட்டணத்தில் இருக்கிற இருள் எப்படி மாற முடியும்? இந்த ஜனத்தை மூடி இருக்கிற இருள் எப்படி மாற முடியும்? ஆமே. நெருப்புள்ளவன், அக்கினி உள்ளவன், விளக்காய் பிரகாசிக்கிறவன், உலகத்துக்கே நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவன் அந்த பட்டணத்தில் கால் வைக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். இருள் மாறனால் வெளிச்சம் வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், நம்முடைய குடும்பங்களாகட்டும், ஆமே, நமக்குள்ளே மூடி நிற்கிற இருளின் சக்திக்குதல் வழி மாறணுமானால் இயேசு நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு நம்முடைய குடும்பத்தில் வர வேண்டும். இயேசு நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும். இயேசு நமக்குள்ளே இருந்தால் உன்னை மூடிக்கொள்ளுகிற இருளின் ஆவிகள் அது வழி மாறி போகும். ஆமென். அல்லேலூயா.